பரவாயில்ல சார். ஹிட்லர் என்ற பேருக்கும் படத்துக்கு எந்த கனெக்டும் இல்லை. அது ஏன் ஹிட்லர்னு வச்சாங்க தெரியல. படம் ஒரு பொலிட்டிக்கல் மூவி தான், நல்லா இருக்கு. அரசியல் அதிகமா இல்லை. அரசியல் வழக்கமான படம் நம்ம ஜென்டில்மேன்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. கொஞ்சம் ஊழல் பண்ண படத்தை திருடுவார், கொள்ளடிப்பார் இல்லையா அர்ஜுன். அதே மாதிரி ஸ்டோரி தான், கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காங்க. கௌதம் வாசன் சீன்ஸ் நல்லா இருக்கு. போலீஸ் சீன் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் சொல்லவே தேவையில்லையா, அவர் வழக்கமா நல்லா பண்ணுவாரு, அது நல்லா பண்ணியிருக்காங்க. விஜய் ஆண்டி நல்லா பண்ண. ஃபர்ஸ்ட் நிறைய ட்விஸ்ட் இருக்கு. முதல்ல என்னடா இது ஒன்றும் புரியாத மாதிரி இருக்கு. அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல அதுக்கு எல்லாத்தையுமே பதில் சொல்ற மாதிரி கனெக்ட் ஆகுது. எல்லாமே படம் கனெக்ட் ஆகுது. கிளைமேக்ஸ் வரைக்கும் எல்லாம் ரீசனபிளா இருக்கு. அந்த இது ஆத்துல அடிச்சுட்டு போற மாதிரி ஒரு சீனு, அதோடைய கனெக்டா அந்த பாலங்கட்டத்தில் தான் அந்த மாவட்டத்தில் அது மாதிரி ஆயிருக்கு. அது அமைச்சருடைய ஊழல் தான்ற மாதிரி சீன்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு. அது விஜய் ஆண்டனி சாதாரண ஜென்டில்மேன் மாதிரி தான். ஜென்டில்மேன்ல நடிப்பார் இல்லையா, ஒன்றும் தெரியாது. ஆனால் அவர் தான் பெரிய பெரிய அந்த கொள்ளடிக்கிறதுலாம் போட, அந்த ட்ரெயினில் கொள்ளடிக்கிற சீன்ஸ்லாம் நல்லா இருக்கு. மியூசிக் ஓரளவுக்கு தான் திருப்தியாக இருக்கு. பாட்டு ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய ஹிட்டாக மாதிரி தெரியல. ஃபைட் சீன்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு விஜய் ஆண்டனி. சீக்வன்ஸ் நல்லா இருக்கு. ஃபைட் நல்லா இருக்கு. 7 தரலாம். 7 தரலாம். ஓகே. வழக்கமான அதே ஸ்டோரி தானே. நம்ம ஆமா ஆமா புதுசா பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். விஜய் ஆண்டனி நல்லா பண்ணியிருக்காரு. கௌதம் வாசனும் நல்லா பண்ணியிருக்காரு. ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டு ஹாஃபுமே நல்லா தான் போச்சு. நல்லா படமே ஃபுல்லா நல்லா தாங்க இருக்கு. இந்த சீன் போர் அடிக்குது, இந்த சீன் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. படம் ஃபுல்லாவே இன்னைக்கு அரசியல் இல்லாம நம்மளே இல்லைங்க. நம்மளே அரசியலுக்கு நடுவில் மாட்டி வாழ்ந்துட்டாங்க. அரசியல்லாம் எதுவும் அந்த அளவுக்கு பேசல. பொதுவாக ஊழல் பத்தி ஒரே ஒரு இது கட்சியில இருக்கிறத பத்தி மட்டும் தான் சொல்லிக்கிறேன். மற்றபடி எந்த கட்சியும் தாக்கியெல்லாம் எதுவுமே எந்த கட்சியும் தாக்கியெல்லாம் இது காமனா இருக்கு. விஜய் ஆண்டனி மெசேஜ் அவர் டைரக்டர் சொல்றது அவர் சொல்லிக்கிறார். பண்ணிருக்காரு. மியூசிக் நல்லா இருக்கு. படத்துல பிடிச்ச விஷயம் ட்விஸ்ட். படத்தும் ஃபுல்லா நிறைய இடத்துல ட்விஸ்டா இருக்கும். அடுத்தது நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா அடுத்து என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். போர் அடிக்காம நல்லா போகலாம். பார்க்கலாம், தாராளமா பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்துல சென்டிமெண்ட் இல்லை, சென்டிமெண்ட் இருக்குது. அதை கொஞ்சம் குறைச்சி தான் சொல்லியிருக்கிறாங்க. நல்லா இருக்கு.